தங்கலான் டைரக்டர் பா ரஞ்சித் இயக்கத்தில் நம்ம சியான் விக்ரம் அவர்கள் நடித்து இப்போதைக்கு தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு பிரம்மாண்டமான பீரியாட்டிக்கல் ஃபிலிம். இந்த படத்துக்குமே வேர்ல்டு வைடு ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் இந்த படம் தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்குது. அதாவது ஆகஸ்ட் 15 இந்த படம் இப்போது தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு இந்த படம் வர்த்தா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். நம்ம சியான் விக்ரமே இந்த படத்து மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்காப்புல. சரி, இந்த தங்கலான் படத்தை பற்றி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய டிக்கெட் புக்கிங் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். படம் ரிலீஸ்க்கு ஒரு 5 நாள் முன்னாடியே டிக்கெட் புக்கிங் எல்லாமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எப்பயும் போல தான் எப்பயுமே 9 மணி தான். இந்த 4 மணி காட்சி 8 மணி காட்சிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. 9 மணிலேருந்து தான் இந்த படத்துடைய ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ எல்லாமே தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லோரும் பார்த்து முடித்து அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த படத்தை பார்ப்போம் போல இருக்குது. அதுதான் சரியான கடுப்பாக இருக்கேன். ஏன்னா எல்லோரும் பார்த்துட்டு எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிடுவாங்க, ஸ்பாய்லர் வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது என்னடா அப்படின்ற மாதிரி தோணுது. அது மேபி இது இனி வரும் காலங்களில் அது எதனா சரியாகும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு சென்சார்லாம் வாங்கிட்டாங்க, யூபிஐ வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கட்டுமே இல்லாமல் தான் இந்த படம் இப்போதைக்கு தேட்டருக்கு வரப்போகுது. அவங்க என்ன காட்சியாக கொண்டு வந்தாங்களோ அந்த காட்சியில் எதுவுமே கட் ஆகாமல் அப்படியே வரப்போகுது. ஒரு சில வேர்ட்ஸை மட்டும் மியூட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. மற்றது சர்ச்சைக்குரிய வசனங்கள் மாற்றப்பட்டிருக்கே தவிர மற்றபடி படத்தில் எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வரல. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஆனால் புக்கிங் பெருசாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் படத்தையும் இப்போதைக்கு கொஞ்சம் அப்செட்டாக இருக்காங்களாமா. என்னடா இது, நம்ம புக்கிங் இந்த அளவுக்கு சீக்கிரமாக ஓப்பன் பண்ணியிருக்கோம், நல்ல ரீச் இருக்கும், நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருப்பாங்க போல இருக்கு. ஆனால் அவங்க எதிர்பார்த்த வரவேற்பு அந்த டிக்கெட் புக்கிங்கில் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியல. படத்துக்கு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் சியான் விக்ரமுடைய லாஸ்ட்டு அதுக்கு முந்தின அந்த படங்களுடைய ரிசல்ட்லாம் பார்த்துட்டு ரசிகர்கள் எதனா இந்த படத்துக்குலாம் எவன்டா போவான், இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி புறக்கணிக்கிறாங்களோ இல்லை என்ன காரணம் தெரியல. ஏன்னா ஆகஸ்ட் 15 அப்படின்றது விடுமுறை நாள் தான், எல்லாருக்குமே ஹாலிடே. ஸோ அப்படி இருக்கும்போது டிக்கெட் புக்கிங் இந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ ஏதோ ஒன்று இந்த ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு பட டீம் இப்போதைக்கு கொஞ்சம் அப்செட்டாக இருக்காங்களாமா. படம் ரிலீஸ் ஆகிட்டு ரெஸ்பான்ஸ் எல்லாமே ரிப்போர்ட் எல்லாமே பாசிட்டிவாக வந்ததுக்கப்புறம் இந்த நிலைமை அப்படியே நேர்மாறாக மாறும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம்.